ஹாய் ஃபர்ஸ்ட் உங்கள் டைஸ் அண்ட் அப்டேட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம். அது என்ன டாபிக் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா லியோ படத்தை பற்றி தான். லியோ ரிலீஸ் ஆகி ஒரு வருஷம் கிட்ட ஆக போகுது. இப்போ இந்த ஒரு படத்தை பற்றி என்ன பேச போகிற அப்படின்னு சொல்லி கேட்கணும்னு சொன்னீங்கன்னா, லியோவோட செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய கார் அண்ட் பைக் சேசிங் பார்த்துக்கப்புறமா நிறைய பேர் ட்ரோல் வந்து பண்ணியிருப்பீங்க. இந்த ஒரு சீன் பார்க்கும்போது கேம் பார்த்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ட்ரோல் வந்து பண்ணியிருப்பீங்க. ஒரு சில பேர் பார்த்துட்டு எப்படி இந்த ஒரு சீன் பண்ண வச்சிருப்பாங்க, சிங்கிள் டேக் எங்கேயுமே கட் வந்து இல்லாமல் எப்படி இந்த ஒரு சீன் ஷூட் வந்து பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு கேள்வி வந்து இருந்திருக்கும். ஸோ அப்படி கேள்வி இருந்தவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ இருக்கு வந்து போகுது. இந்த ஒரு சீன் எப்படி ஷூட் வந்து பண்ணாங்க, இந்த ஒரு சீனுக்கான ஐடியா டீம் எப்படி கிரியேட் வந்து பண்ணாங்க அப்படிங்கிற பார்த்தா இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க வந்து போகிறோம். இந்த ஒரு வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கவும் செய்கிறேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம லைக்கும் கொடுக்கவும் செய்யுங்க. இன்கேஸ் இந்த ஒரு வீடியோ பிடிக்கலன்னா என்ன நம்ம சேனல் வந்து மாற்றிக்கலாம். நான் சொன்னல தப்பு இருந்துச்சுன்னா மறக்காம கீழே உள்ள கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. லியோவோட செகண்ட் ஹாஃப்ல வரக்கூடிய கார் அண்ட் பைக் சேசிங் சீக்வன்ஸை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி லோகேஷோட ஐடியா பற்றி பார்க்க செய்யலாம். லியோ படத்தை ஆரம்பிக்கும் போதே கேமராமேன் மனோஜ் கிட்ட நம்ம லோகேஷ் கனராஜ் இந்த ஒரு படத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம புதுசாக ட்ரெயின் பண்ணணும். அதில் ரொம்ப முக்கியமாக கேட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லியோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நம்ம வந்து பார்க்க வச்சிருப்போம் இல்லையா, விஜய் சாருக்கான இன்ட்ரோக்கு அப்புறம் ஹைனா விஜய் சாருக்கான ஃபைட்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா காஃபி ஷாப்புக்குள்ள விஜய் சார் என்ட்ரு ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஷாட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே கேமரா கட் வந்து பண்ணியிருக்க மாட்டாங்க. விஜய் சார் ஷாட் வந்து கடத்தினதுக்கப்புறமா இன்னொரு ஷாட் வந்து போடுவார். அதுக்கப்புறம் அந்த காஃபி ஷாப்புக்குள்ளே நடந்து போகிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே சிங்கிள் டேக்காக ஷூட் வந்து பண்ணியிருப்பாங்க. எங்கேயுமே கட் வந்து இல்லாமல் ஒரு லாங் ஷாட்டாக ஷூட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லோகேஷ் கேட்கவும் இருக்காரு கேமராமேன் மனோஜ் கிட்ட. ஸோ காஃபி ஷாப்பில் இந்த மாதிரி ஒரு சீன் ஷூட் வந்து பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறமா படத்தில் ஒரு சேசிங் சீக்வன்ஸ் இருக்க போகுது அப்படிங்கிற டீம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஒரு சீனை யூஸ்வலாக படங்கள்லாம் இல்லாத மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது தான் இங்கேயுமே லாங் ஷாட்டாக ட்ரை வந்து பண்ணலாம், எங்கேயுமே கேமரா கட் வந்து பண்ணாமல் ஒரு லாங் ஷாட்டாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு லோகேஷ் ஷேர் பண்ணுறாரு மனோஜ் கிட்ட. ஸோ லோகேஷ் சொன்னதுக்கப்புறமா எல்லாருக்கும் இருக்கிற ஒரு பயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே கட் வந்து பண்ணாமல் எப்படி இந்த மாதிரி ஒரு சேசின்னு ஷூட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிற பயம் எல்லாருக்குமே இருக்கும் செஞ்சிருக்கு. பட் டீம் இதை வந்து அப்படியே வந்து ஆஃப் வந்து பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பிளான்லாம் வேண்டாம், இந்த ஒரு ஐடியா அப்படியே ஓரம் வந்து வச்சுருங்க, யூஸ்வலாக ஷூட் பண்ணுற மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாமல் மனோஜ் இதுக்காக ஒர்க் ஒன்று பண்ண ஆரம்பிக்க வந்து செய்கிறாரு. இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, படத்துக்கான இந்த ஒரு சீன் எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத முன்னாடியே அனிமேஷனாக கிரியேட் வந்து பண்ணுறாரு. அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அன்ரியல் இன்ஜின் மூலமாக இந்த ஒரு சீனை ப்ரீ விசுவலைசேஷன் பண்ணவும் செய்கிறாரு. ஸோ ப்ரொடியூசர்கிட்ட சீன் இந்த மாதிரி தான் இருக்க வந்து போகுது, இந்த ஐடியாவில் தான் நாங்கள் ஷூட் வந்து பண்ண போகிறோம் அப்படிங்கிறத டீம் நம்ம மனோஜோட டீம் இது வந்து கிரியேட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அனிமேஷனாக இந்த ஒரு சீனை கிரியேட் வந்து பண்ணதுக்கப்புறமா லோகேஷ் இந்த ஒரு சீனை வந்து பார்க்கவும் செய்யணும். அதே மாதிரி வந்து ஃபைட் மாஸ்டர்ஸ் முக்கியமாக இந்த ஒரு சீனை பார்க்கவும் செய்யணும். ஸோ இவங்கெல்லாம் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா இந்த ஒரு சீனுக்கான அடுத்தடுத்த வேலைகளை டீம் ஆரம்பிக்கவும் செய்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சீனை பொறுத்த வரைக்கும் டீம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டருக்கு செட்டு போட வேண்டியதாக இருக்கும் செஞ்சுருக்கு. ரோடு மூலமாக செட்டு வந்து போடவும் இருக்க வேண்டியது. பட் ஆனால் டீம் அப்படி எதுவுமே வந்து பண்ணலை. அது வந்து ஒரு மிகப்பெரிய வேலை அப்படிங்கிறதும் டீம் தெரியும் செய்யும். ஸோ அதுக்கு வந்து நிறைய வேலைகள் டீம் பண்ணவும் இருக்காங்க. முக்கியமாக இப்போ வந்து நம்ம வந்து பார்க்குறோம் இல்லையா, சிங்கிள் டேக்கில் எங்கேயுமே கட்டு இல்லாமல் ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் நினைக்கவும் செய்வோம். பட் ஆனால் கட்டு வந்து இருக்குது, அது வந்து அவங்க வந்து ப்ராப்பராக பண்ணவும் இருக்காங்க. எங்கேயுமே கட் வந்து ஆகிறது தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த ரோபோட்டிக் ஆர்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த மோக்கோ போர்ட் கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு மோக்கோ போர்ட் ஆர்ம் வச்சு தான் டீம் இந்த ஒரு சீனை ஷூட் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ வந்து ஒரு சீன் ஒரு இடத்துல முடியுதுன்னா அந்த இடத்துலேருந்து அடுத்த சீன் ஆரம்பிக்க வந்து செய்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எடிட்டிங்கில் அது எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக கட் வந்து பண்ணி நம்ம வந்து சீனாக வந்து பார்க்கும்போது எங்கேயுமே அந்த ஒரு சீன் கட்டாமல் எடிட்டிங்கில் ப்ராப்பராக கட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்காக நடக்கவும் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து இந்த ஒரு வீடியோ கூட பார்க்கவும் சரிங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஒவ்வொரு ஷாட்டுமே தனித்தனியாக ஷூட் வந்து பண்ணிடுறாங்க. ப்ராப்பராக நம்ம யாருக்குமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி ப்ராப்பராக அவங்க வந்து எந்த ஒரு இடத்துலையுமே கேமரா கட் ஆகிறது தெரியாமல் ப்ராப்பராக எடிட் வந்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு கேமராவுமே இப்போ ஒரு ஷாட் வந்து முடியுதுன்னு வைங்களேன் ஒரு இடத்துல, அந்த இடத்துலேருந்து அடுத்த ஷாட்க்கான ஷூட்டிங் பண்ணவும் செய்கிறாங்க. ஸோ அப்போ வந்து எங்கேயுமே மிஸ் வந்து ஆகாது. ஸோ இந்த ஒரு பிளான் தான், இந்த ஒரு மோக்கோ மோட் மூலமாக தான் ப்ராப்பராக இந்த சீனை டீம் எக்ஸிக்யூட் பண்ணவும் இருக்காங்க. முக்கியமாக விஜய் சார் பைக் வந்து ஓட்டிட்டு போகிறாரு இல்லையா, ஸோ இது எல்லாமே அந்த ஒரு ப்ளூ ஸ்க்ரீன் வச்சு பண்ணது தான். அது பண்ணிவிட்டு விஎஃப்எக்ஸில் எவ்வளோ டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களாம் பார்க்கவும் சரிங்க. ஒரு மிகப்பெரிய ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லும். இந்த ஒரு சீனை நிறைய பேர் ட்ரோல் வந்து பண்ணாங்க. பட் ஆனால் இந்த ஒரு மேக்கிங் பார்க்கும்போது எவ்வளோ பெரிய எஃபெக்ட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த ஒரு மேக்கிங் பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக வந்துருக்கு. 3 டேஸில் இந்த ஒரு சீனை ஷூட் வந்து பண்ணி முடிச்சிருக்காங்க. பல நாள் பிளான் பண்ணி வெறும் 3 நாளில் இவ்வளோ பெரிய சீனை ஷூட் வந்து முடிச்சிருக்காங்க லியோ டீம்.
அயலானுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண அதே டீம் தான் இந்த ஒரு படத்துக்குமே விஎஃப்எக்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. குறிப்பிட்ட இந்த ஒரு சீனுக்கு விஎஃப்எக்ஸ் பண்ண வச்சிருக்காங்க. ஹைனாக்கு வந்து வேற ஒருத்தங்க பண்ண வச்சிருக்காங்க. நம்ம இந்த ஒரு சீன்ல பார்க்குறோம் இல்லையா? இது எல்லாமே பார்ஸ் ஃபிலிம்ஸ். அயலானுக்கு பண்ண அதே டீம் தான் பண்ண வச்சிருக்காங்க. அவங்க 2 மாசத்துல இந்த ஒரு சீன் பண்ணி வந்து முடிச்சிருக்காங்க. முக்கியமா ராஜமௌழி சாருமே இந்த ஒரு சீனை பார்த்துட்டு, இந்த ஒரு சீன் எப்படி மேக் வந்து பண்ணீங்க? அந்த ஒரு மேக்கிங்க்கான ப்ளூபர்ஸ்லாம் காமிங்க அப்படி சொல்லிட்டு, அவருமே கேட்டு வாங்கி பார்க்க வச்சிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாம பாஸ் ஃபிலிம்ஸ் இருக்காங்க இல்லையா? இந்த விஎஃப்எக்ஸ் கம்பெனி. ஸோ அவங்களுமே இந்த ஒரு சீனை நிறைய ஹாலிவுட் கம்பெனிஸுக்கு காமிக்க வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 மாசத்துல எப்படி இந்த ஒரு சீனை பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாலிவுட் கம்பெனிஸுமே அவ்வளோ ஆச்சரியமா கேட்க வச்சிருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, இந்த ஒரு சீனுக்கான மேக்கிங் வீடியோ பார்த்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஒரு சீனை பத்தி என்ன தோணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. இந்த ஒரு வீடியோ பண்ண என்னோட அந்த ஒரு கரெக்டான கிளாரிட்டியா நான் வந்து பேசணும்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல பார்க்கவும் செய்யலாம். பாய். This is the experiment. So இந்த 3-4 years எக்ஸ்பீரியன்ஸில் இது ஒரு ரிஸ்க் எடுக்கலான்னு நினச்சி பண்ணது தான். நான் சொன்ன மாதிரி நிறைய பேர் இது அப்ரிஷியேட்டும் பண்ணாங்க, நிறைய பேர் கிரிட்டிசைஸும் பண்ணாங்க. மேபி வி கேன் டூ இட் பெட்டர்.